ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைடி ஜஸ்ட். இன்னைக்கு நம்ம ஏடிஎஸ் சன்ரைஸில் எல்லா வீட்டையும் வாங்க போகிறோம். அதாவது லாஸ் வேகாஸ், இது என்ன ஊர்னே தெரியல எனக்கு. அதாவது நம்ம அந்த விஷயம் முடிச்சுட்டு வரோம்ல, இந்த இடத்துல இருந்து இருக்கிற எல்லா வீட்டையும் வாங்க போகிறோம். இருக்கிறதே ஒரு 4 வீடு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மொதல் வீடு நம்ம சிஜே வீடு. 2வது வீடாக வாங்க வந்திருக்கிறது என்னதுன்னா ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற இந்த வீடு தான். இந்த வீடு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில, ஆனால் இந்த வீடு நல்லா இருக்குது அப்படின்றது எனக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு இங்கேயே குளிக்கலாம். வீட்டுக்குள்ளே இல்லை, கடல்லையே. ஸோ கடல்லையும் நல்லா ஜாலியாக இருக்கும். வீட்டை சுற்றி பார்த்துருவோம். ஒரு சட்ரு இருக்குது, அப்புறம் இங்கிட்ட ஒரு கொட்டரை இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அப்புறம் இங்கே எவனா சைக்கிள் போகிறேன். ஸோ அதை வேணா அப்புறம் பின்னாடி நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பரவாயில்ல இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் ஒரு குட்டி வீடு. சந்து, ஒரு சந்து வேறு இருக்குது. சந்தில் சிந்து பாடுவீங்கலாம் நாங்கள் இல்லை. ஸோ சந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு வீடு தான் வேணும். கிட்டத்தட்ட $30,000 பட் வாங்கிடுவோமா? ஓகே, வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றது. வாவ், தரையில கண்ணாடி இல்ல, ரிஃப்ளெக்ஷன். வாவ், பெட்ரூம். ஏய், ஸ்பீக்கர். வாவ், வீடு நல்லா இருக்கே. இதான் சாப்பிட்ற இடமா? ஓ, 2 ஃபோட்டோலாம் இருக்கு. வாஷ் பேஷன்லாம் இருக்கீங்க. ஓ, இதான் ஹாலா? டிவி எல்லாம் இருக்குமா? டிவி எங்கிட்டுமே இல்லையே. ஆனா 4-5 சோஃபா கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் மாத்துற ரூமு. இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, சிங்கிள் பெட்ரூமு. அப்புறம் அங்கிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடு ஓரளவு பார்க்க நல்லாவே இருக்கு. அதிசய வீட்டை விட கம்மியாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த வீடை வாங்கியாச்சு. $30,000 கொடுத்தேன். அடுத்த ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை பார்க்க போறோம். வண்டியில போக போறோம். இந்த ஓட்ட வண்டியை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஹை ஸ்பீடில் போய் முட்டிட்டேன். ஓகே, சரிங்களா? அடுத்து அந்த வீடு வந்து பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த வீடு சீசர் வீட்டு பக்கத்தில் இருக்கு. ஏய், குட்டி ஆம்னி பார்த்தீங்களா நீங்கள்? குட்டி ஆம்னி இருந்துச்சு. யா, ஹேய், யாராமே பச்சை வண்டி போடாங்கட்டு போகிறாங்க. ஏய், சைக்கிள் அங்கிட்டு போமா. இங்கே வேற வண்டியை வேற புகைய வச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்தாச்சு. அடுத்த வீடு, மூணாவது வீடு இது தான். பார்த்தீங்களா, குட்டியாக இருக்குது. வீட்டு பின்னாடி போய் பார்ப்போம். டிசைன் எதுவும் கொடுத்துருக்காங்களா? சட்டர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இடம்லாம் நிறைய இடம் இருக்குது. அப்புறம் சட்டருக்கு பின்னாடி ஜன்னல்லாம் இருக்குது. பின்னாடி யாரும் ஏறி குதிச்சு வராத அளவு இது இருக்குது. என்னது இது? நோ பார்க்கிங்கா? டேய், ஏதான்டா பார்க் பண்ணுவேன். அப்புறம் நல்ல கத்தாழை செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. வீட்டு முன்னாடி கத்தாழை வளர்க்குறது நல்லது தான். ஸோ இந்த வீடு ஜஸ்ட் $10,000 தாங்க. வாங்கியாச்சு. ஈஸி பூசி. இந்த வீட்டுக்குள்ள பார்ப்போம் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு. ஏய், எங்கேயோ பார்த்த மாதிரிலடா இருக்கு இந்த வீடு. அதே இன்டர்ஃபேஸ், அதே கிச்சனு, அதே பெட்ரூமு, அதே போட்டோ. என்னங்க இது? காப்பியா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாம். ஆக்சுவலா 2வது வீடு, அதாவது 3வது வீடு சரியான காப்பியா இருந்திருக்குங்க. எனக்கு இன்னொரு வீடு வேணும். 4வது வீடு. அந்த வீட்டுல புதுசா ஏதாவது இருக்கணும். அதனால அதை தேடி போய்கிட்டே இருக்கேன். போலீஸார் வேற போறாரு. ஓகே, பாத்துக்குவோம். போய் போனாங்க. இப்போ வந்து அங்கதான் போகணும். ஆனா அதுக்குள்ளேயும் வண்டி டே நாடி நம்மளை விட மாட்டீங்க. வச்சு டேய் ஓப்பன் ஆயிடுச்சுடா. சட்டு டேய், கரண்ட் விழுந்துருச்சுடா. டேய், இவங்க வேற டேய் போங்கடா. அங்கிட்டு பூரா கலர் பண்ணிருச்சு. நீங்க பூரா கத்திரி குஞ்சுங்க. வண்டியை எடுத்த நாள் வரை, இந்த நாள் வரை வண்டியை கவுத்து விட்டேன். போச்சுடா டேய் கருப்பாமூச்சி. ஓ, எந்திரிச்சாச்சு. வாங்க போவோம். இங்க நம்ம போறோம். வீடு வாங்க. இந்த வீடு பாலாஸ்க்கு எங்க பக்கத்துலேயே இருக்குங்க. எப்போ வேணாலும் போட்டுதான். இதுவும் $10,000 தான். எனக்கு தெரிஞ்சு இதுவும் காப்பியாக தான் இருக்குமோ. பின்னாடி பார்த்தோம்னா ஒரு டிசைன் இல்லை. வண்டி நிறுத்த சட்டும் இல்லை. எவனா பூட்டு உடச்சிட்டு போயிடுவாங்க. டக்குன்னு போகணும், இல்லைன்னா இவங்க சுற்றுவாங்க மண்டையில்.
அதில் வீடை வாங்கியாச்சு. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கு என்னை ஏமாத்திடாதீங்கடா. அந்த கத்திரி கேங் வேற. I want to die. வாவ், இது அதுக்கு பரவாயில்லைங்க. இந்த வீடு அது என்ன அது பாத்ரூமா? கதவு கூட கொடுக்கலையாடா. பெட்ரூம் பக்கத்துலேயே டிவி, ஒரு எல்இடி டிவி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். உள்ள கிச்சனு. அம்மா அது வாஷிங் மிஷினா? Stop it. Get some help. வாங்க அடுத்து. பெட்ரூம் நல்லா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே இதுவும் இருக்கு. உட்காந்து பார்ப்போம். வாவ், நல்லா வீடியோஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே போக முடியுமா? போக முடியல. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ வீடு இருக்குது, 4-5 வீடு தான் இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கிற வீடை மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபன்னியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் டைடி. ஜஸ்ட் லெட் சப்ஸ்கிரைப் அண்ட் டாட்டா பாய் பாய்.